டாக்டர் அம்பேத்கர் அகாடமி மக்கள் கல்வி அறக்கட்டளை தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பு செய்து வருகிற இந்த மாதாந்திர கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா சி செல்லப்பன் அவர்களை, அறிமுக உரையாற்றியிருக்கிற பேராசிரியர் முனைவர் எஸ் தேவதாஸ் அவர்களை, நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற வழக்கறிஞர் ஜி முனியராஜ் அவர்களை, அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை, இப்போது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், பத்திரிகைகள், சமூக வலைதளங்கள் எல்லாவற்றிலும் சாதியான படுகொலைக்கு எதிராக மட்டுமல்ல, அதுதான் கவலை அளிக்கக்கூடிய செய்தி, எதிராக மட்டுமல்ல சாதியான படுகொலைக்கு ஆதரவாகவும் மிக தீவிரமான கருத்துக்கள் பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மிக மோசமான படுகொலையை ஆதரித்து நமது நாட்டில் சட்டத்துக்கு சவால் விடுத்து சமூக வலைதளங்கள் வழியாக பேச முடிகிறது. அவர்களுக்கு பெரிய பாராட்டும் கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சாதியானவ படுகொலையை தடுப்பது, இப்போ நம்மெல்லாம் கூடியிருக்கோம் சொன்னால் ஒரு கருத்தரங்கத்தில் பேசுவதற்காக மட்டும் நம்ம வரல, நீங்களும் கேட்பதற்காக மட்டும் வரல. நம்முடைய எல்லோருடைய விருப்பமும் சாதியானவ படுகொலையை தடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதை தடுப்பதற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நாம் எந்த வகையில் செய்வது என்பதை பற்றி சிந்திப்பதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். எனவே இந்த கூட்டம் சாதியானவ படுகொலையை தடுப்பதற்கான ஒரு செயல், அதற்கான ஒரு முன்னெடுப்பு என்கிற முறையில் தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில் தான் நம்ம பார்க்கணும். அப்படி வருகிற போது ஏன் இந்த சாதியானவ படுகொலையை தனியாக தடுத்து விட முடியுமா? இப்போ பலர் சாதியானவ படுகொலையை தடுக்கணும், இப்போது இவங்க சொல்கிறபடி நடப்பு சட்டங்கள் வழியாக தடுப்பதா, இதற்கான சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறதா, எங்களை போன்ற அமைப்புகள், செயல்பாட்டாளர்கள் சாதியானவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஏன் வலியுறுத்துகிறோம் என்பதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனால் அரசு தரப்பில் இப்போது இருக்கிற அரசாவது சாதியானவ படுகொலைக்கு எதிரான சட்டம் பற்றி நாங்கள் நேரடியாக பேசுகிற போது அதனுடைய ஒரு சின்ன ஒரு கருத்தை இங்கே ஐயா தேவதாஸ் அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஏன்னா அவர் நான் முழுமையாக சொன்னேன், ஆனால் சபையில் எல்லோற்றையும் சொல்வது பொருத்தமில்லை என்கிற முறையில் அதனுடைய ஒரு சாரத்தை மிக அழகாக நாகரிகத்தோடு உங்கள் மத்தியில் அவங்க சொன்னாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது. சாதியானவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தால் இதை ஓபிசி தரப்பினர் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது. முந்தைய அரசு 2015ஆம் ஆண்டு அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் சவுந்தரராஜன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது, தொழிற்சங்க தலைவர், அவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அவங்க ஒரு டிராஃப்டை, அதாவது வரைவு சட்டத்தையே உருவாக்கி சட்டமன்றத்தில் தனிநபர் மசோதாவாக அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் சபாநாயகர் தனிநபர் மசோதாவிற்கு அனுமதி அளிக்கலை. அது 2015 அன்றைக்கு அதிமுக அரசு. அன்றைக்கு சபாநாயகர் பதிலளிக்கவில்லை. ஆனால் சட்டமன்றத்தில் அன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சாதியானவ படுகொலைக்கு எதிராக சட்டம் வேண்டும் என்று சவுந்தரராஜன் தனிநபர் மசோதா கொடுத்துருக்கிறாங்க. சாதியானவ படுகொலைக்கு எதிரான சட்டம் தேவையில்லை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சாதியானவ படுகொலையே நடைபெறவில்லை என்று அவங்க சொன்னாங்க 2015. அப்படின்னா இந்த கொலைகள்லாம் என்ன என்று சவுந்தரராஜன் கேள்வி எழுப்புகிற போது இதெல்லாம் காதல் தொடர்பான கொலைகள் என்று மாநில முதலமைச்சர் பதில் சொன்னார். இதற்குள்ள சாதி கிடையாது, நீங்கள் ஒற்றுமையாக வாழ்கிற மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்த வேண்டாம். இப்படி தான் அம்பேத்கரை பார்த்து சொன்னாங்க, மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க, அவங்க மத்தியில் பிளவை ஏற்படுத்த வேண்டாம். எனவே மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள், பிளவை ஏற்படுத்த வேண்டாம், சாதியான படுகொலையை நடக்கலை, இதனுடைய மகள் காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத பெற்றோர்கள் செய்கிற காதலுக்கு எதிரான ஒரு கொலை என்று அவங்க சொன்னாங்க. இப்போ இவங்க சாதியான படுகொலை என்று ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் சட்டம் கொண்டு வருவதில் ஒரு அழுத்தமும் தயக்கமும் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய அழுத்தம் அதிகரிக்கிற போது சட்டத்தை கொண்டு வர முடியும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். அதற்கான முறையில் சில பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பாக கூட
தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் எங்களுடைய அலுவலகத்தை, விசிகாவுடைய அலுவலகத்தெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த சாதி ஆணவ படுகொலைகள் குறித்த உங்கள் கையில் இருக்க ஆவணங்களெல்லாம் வந்து கொடுங்க, நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்க்குறோம் என்கிற மாதிரி தலைமைச் செயலாளர் அலுவலகத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வந்தது. தரவுகள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, நம்மளும் அதை வந்து கொடுத்துருக்குறோம். அப்படின்னு சொன்னால் இந்த சாதி ஆணவ படுகொலையை தனியாக தடுத்துட முடியுமா? இங்கே இருக்கிற சாதிய மனநிலையை ஒழிக்காமல் சாதி ஆணவ படுகொலையை தடுக்க முடியும். அதாவது தண்ணீரில் இருக்கிற தீண்டாமை, திசையில் இருக்கிற தீண்டாமை, குடியிருப்பில் இருக்கக்கூடிய தீண்டாமை, எவ்வளவு நீங்கள்லாம் ஆட்சி பணியில் இருந்தவங்க, நான் இங்கே ஆட்சி பணியில் இருந்த பல அதிகாரிகளோடு அவர்கள் பணியில் இருக்கிற போது இந்த சமூக பிரச்சனை காரணமாக பலர் நம்ம வந்து சந்திக்கிறோம். சென்னை தலைமைச் செயலாளரத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ஆட்சி பணி அதிகாரி, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவரை நான் வந்து சந்தித்தேன். ஒரு மிக மோசமான ஒரு ஆலயம் தொடர்பான ஒரு தீண்டாமை பிரச்சனைக்காக அவர் சந்திக்க போயிருந்தோம். எங்கள் குழுவினரோட நாங்கள் வந்து போயிருந்தோம். தீண்டாமை ஒழிப்புணையை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர்களுடைய செயல்பாடாக இல்லை, நாங்கள் ஒரு பெரிய குழுவாக செயல்படுகிறோம். நேற்றைய தினம் கூட 2 நாட்கள் எங்களுடைய மாநாடு நம்ம ஐயா நம்முடைய புத்தகத்தை வந்து உங்களுக்கு முன்னாடி காமிச்சாங்க. ஏறக்குறைய இது வந்து ஒரு 96 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல், ஒரு புத்தகம், அறிக்கை. இது வந்து யாரோ எழுதினது கிடையாது. இந்த கடந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பதை பற்றியான ஒரு ஆவணம். நான் ஒரு காப்பி கொண்டு வந்தேன், நான் வேணால் அதிகமான பிரதிகள் வந்து கொடுக்குறேன். அது ஒன்றும் விலை ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது நீங்கள் அதை பார்க்கணும். வன்கொடுமை என்று சொன்னால் எத்தனை வகையான தீண்டாமை, எவ்வளவு மாறுபட்ட நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு தீண்டாமை. நீங்கள் ஒட்டஞ்சத்திரம் ஒன்றியத்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு கிராமம், தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. அங்கே அது தேநீர் கடை, கொஞ்சம் பெரிய தேநீர் கடை. அங்கே ஒரு தம்பி போய் டீ சாப்பிட்றாரு. அவருக்கு ரொம்ப அந்த சுவை, ரொம்ப அவருக்கு ஒரு அலாதியான ஒரு கிளர்ச்சி. அது அவ்வளவு சுவையாக அவருக்கு அந்த டீ இருக்குது. உடனே அவர் டீ கிளாஸை வச்சுக்கிட்டே டீ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுனேன்னு சொல்கிறான். அந்த பையன் டீ போட்டுக்கிட்டு இருந்தவர் இறங்கி வந்து கன்னத்தில் பலார்னு ஒரு ஆளை வைக்கிறார். ஏண்டா சக்கிலிய போயில, நீ வந்து டீ நல்லா இருக்குன்னு சொல்கிற கடை நான் கடை வச்சுருக்கேன். டீ நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக, இது ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, போன மாதத்தில் ஒட்டச்சத்திர ஒன்றியத்தில் நடந்த நம்ம நாட்டில் இருக்கிற சாதிய வன்கொடுமைக்கான மனநிலை எவ்வாறு இருக்கிறது. அவனுக்கு வந்து இந்த வார்த்தையை சகிக்க முடியல. நான் எவ்வளோ பெரிய ஒரு சாதிக்காரன், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடை வச்சுருக்கிறேன், நீ ஒன்றுமில்லாத ஒரு தலித்துகள்லேயே கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதி என் கடையில் வந்து டீயே சாப்பிடக்கூடாது, டீ சாப்பிட்டு டீ நல்லா இருக்குன்னு வேற சொல்லுவியா? இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்த ஒழிக்காமல் ஆணவ படுகொலைகளை ஒழிக்க முடியாது. இந்த சாதிய மனநிலை இன்றைக்கு 2025 எப்படி இருக்குது? அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் இருந்த சாதிய மனநிலை நீங்களெல்லாம், நான் இப்போ நம்முடைய செல்லப்பன் சார்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து 65 இப்படி தானே சார் சொன்னீங்க, 65 அவங்க வந்து பணியில் இருந்திருக்கிறாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் 67 தான் நான் பிறந்தேன். நான் வந்து எவ்வளோ பெரிய பங்களிப்பை வந்து இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க என்பதை பார்க்குற போது, நான் பல திருமண வீடுகளில் பல நிகழ்ச்சிகளில் அவங்க நான் செல்லப்பன் பேசுகிறேன்னு சொன்னோடனே நான் சொன்னேன், உங்களுக்கு நல்லா தெரியும் சார், எனக்கு எவ்வளோ பெரிய சமூக பணியை நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க, உங்களெல்லாம் இந்த பேர் கேட்டாலே எங்களுக்கு தெரியாதா என்று நான் அவர் சார்ட்ட வந்து நான் சொன்னேன். அப்போ அவர்கள் அரசு பணியில் இருக்கிற போது எப்படிப்பட்ட வன்கொடுமைகளை சந்தித்திருப்பார்கள் என்பதெல்லாம் நாம் வந்து உணர முடிகிறது. அப்படி தான் நான் வந்து இந்த பிரச்சனைக்காக நான் அவரை போய் பார்க்குற போது அவங்க சொன்னாங்க, ஏன் சார் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா என்னன்னு கேட்டாங்க. ஒரு தலித் அதிகாரி, நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டார். அவர் வந்து ரொம்ப ஒரு தப்பான கோணத்தில் சொல்லலை, ஒரு மெய்யான ஒரு கவலையோடு தான் சொன்னார். அவர் பேர் சொல்ல விரும்பலை. அவர் சொன்னார், ஏன் சார் இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டா என்ன, பொறுத்துக்கிட்டா என்ன, ஏன் சார் இப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். சார் ரொம்ப கொடூரமாக இருக்குது சாதி, நான்லாம் வந்து தினசரி இந்த சீட்டை நான் சந்திக்கிறேன், நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, நான் எங்கே போய் சார் சொல்லி அழுகிறதுன்னு கேட்டார். நான் எங்கே சார் சொல்லி அழுகிறது,
என்னுடைய சொந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டம், என்னுடைய கிராமம். என் பிள்ளைகளுக்கு நான் என் சொந்த ஊருக்கு அழைச்சிட்டே நான் போனதில்லை. நானும் என்னுடைய துணைவியாரும் மிக உறுதியாக இருக்கிறோம், சொந்த கிராமத்திற்கு போகக்கூடாது என்று உறுதியோடு இருக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் என்னை ஒரு அதிகாரியாக பார்த்து பழகிவிட்டார்கள். எனக்கு இங்கே சேவகர்கள் இருக்கிறார்கள், டிரைவர் இருக்கிறாரு, ஏராளமான ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊருக்கு போனால் ஒரு தம்மாந்தோண்டு பையன் என்னை பார்த்து என்னடான்னு என் பேரை சொல்லி போடுவான். என் குழந்தைகள் அதிர்ந்து போயிடும். அந்த காட்சி என்னுடைய பிள்ளைகள் பார்க்கக்கூடாது சார் என்று அவர் சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு கனத்த ஒரு சூழல் பாருங்க. தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அதிகாரி. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது சார், நீங்கள் ரொம்ப கெத்தாக போகணும், ஊருக்கு ஒரு 10-15 கார் எடுத்துகிட்டு போங்க, என்ன தேவைப்பட்டால் போலீஸ் பாதுகாப்போடு நீங்கள் போங்க, அந்த ஊர்க்காரன் பூரா அவங்கள பார்த்து வந்து தெரிச்சு ஓடணும், இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது சார், நீங்கள் இதற்காக நீங்கள் படிக்கலை, இதற்காக நீங்கள் வேலைக்கு வரல அப்படி நான் சொன்னேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு பெரிய அனுபவத்தோடு அவர் அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னார். சாதிய மனநிலை என்பது இப்படிப்பட்ட முறையில் அது வந்து ஒரு ஒரு செதுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே சாதியானவ படுகொலை நம்ம தனியாக பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இந்த நாட்டில் இருக்கிற சாதிய மனநிலை, சாதிய உளவியல் ஒழியாமல் நீங்கள் வந்து ஆணவ படுகொலையை ஒழிக்க முடியாது. ஆனால் அதற்கான சட்டம் கேட்பது தனி. நடக்கிற ஒவ்வொரு கொடுமைக்கு எதிராகவும் தனித்தனியான பல சட்டங்களை கேட்பது நமக்கு உரிமை இருக்கிறது. சட்டப்படி நமக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முறை நம்ம வந்து கேட்குறோம், குற்றவாளிகளை மனநிலை மாற்றங்களை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் கூட குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு சட்டம் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சட்டம் கேட்குறோம். அதனால ஒரு பெரிய டிராவல் நம்ம வந்து இவ்வளவு காலம் கடந்தும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை நாம் வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியம். எதற்காகலாம் அடிக்கிறான்? டீ கடையில் சொன்னது போல் இப்படி எத்தனையோ காரணங்களுக்காக அவனாவது ஒருத்த அடி வாங்கினான். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையம் சாலையில் எல்லாம் இங்கே நிறையா தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க. ராஜபாளையம் சாலையில் இருக்கக்கூடிய தொட்டியப்பட்டி என்கிற ஒரு கிராமம். மாநிலம் பூரா இந்த வன்கொடுமைகள் நடந்தால் எப்படியோ ஒரு வகையில் தொலைபேசி எண்ணை கண்டுபிடிச்சி அது இரவுலையோ பகல்லையோ தொலைபேசி மூலமாக இந்த செய்தி வந்து கிடைக்கும். எந்த நேரத்தில் யார்கிட்ட வாங்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் அந்த செய்திகள் வந்து கிடைக்கும். அந்த கிராமத்தில் சொன்ன செய்தி, ஊர் பொது குழாயில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி நாங்கள் தண்ணீர் பிடித்ததற்காக எங்கள் ஊர் முழுவதுமே கொடூரமான தாக்கப்பட்டு வீடுகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஒதுக்கப்பட்ட நேரம்லாம் என்னப்பான்னு கேட்டேன். இல்லை, எங்களுக்கு வந்து தண்ணி வந்தோடனே முதல் அரை மணி நேரம், ஏன்னா ஏன் வந்து ஒரு குழப்பமான விஷயந்தான், எப்போதுமே கடைசியாக தானே கொடுக்கப்படும். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம், முதல் அரை மணி நேரம் ஏன்னு சொன்னால் தண்ணி ரொம்ப நேரம் வரும். எப்போ அது நிற்கும்னா யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் தண்ணி வந்தோடனே முதல் அரை மணி நேரம் உனக்கு, அதன் பிறகு எங்களுக்கு தான். நாங்கள் தண்ணி எடுக்கிற போது நீங்கள் வரக்கூடாது பொதுக்குழாயில். இது அந்த ஊரினுடைய கட்டுப்பாடு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தலித் மக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் உறவினர் ஒருத்தர் இளம் வயது இளைஞர் இறந்து போயிடாரு. எனவே ஒட்டுமொத்த கிராமங்களில் எப்படி போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த கிராமமே வண்டி எடுத்துகிட்டு டாடா ஏசி மாதிரியான வண்டிகளை எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒட்டுமொத்த கிராமமும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அந்த இறந்தவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க வர்றாங்க. அந்த அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் கடந்து போயிடுது. மரண வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. தண்ணீர் கட்டாயம் தேவை. எனவே ஒட்டுமொத்தமாக ஊரோடு அவங்க வந்து தண்ணீர் எடுக்க போகிறாங்க. ஏன் உனக்கு நேரத்தை கடந்து ஏன் வர்றேன் காரணத்தை சொல்கிறாங்க. நாளை காலையில் வர்றபோது நீ எடுத்துக்க என்று சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் டெத்து இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், குடிக்க வேண்டாமா, வீட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, பிடிக்கக்கூடாது என்று அவங்க மறுக்கிறாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள், இதெல்லாம் யார் போட்ட சட்டம், இப்படி இறக்கம் இல்லாமல் பேசுகிறீர்கள் என்று அவங்க வந்து நாங்கள் தண்ணி எடுப்போம், நீ மீறி என்ன செய்ய முடியும்னு பாரு சொல்லி இளைஞர்கள் மீறி போய் தண்ணீர் எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த முயற்சியை சகித்து கொள்ள முடியாதவர்கள், நம்ம சார் சொன்ன மாதிரியான சாதி இந்துக்கள், அவர்கள் திரண்டு அந்த தண்ணீர் எடுத்ததற்காக அந்த கிராமத்தில் ஒரு சிறிய தலித் குடியிருப்பு
ஒரு 20 வீடுகளை கொண்ட ஒரு குடியிருப்பு. அந்த குடியிருப்பு முழுவதுமே அடித்து நொறுக்கப்பட்டது வந்து நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்னோடு சேர்ந்து நீ சமமாக தண்ணீர் பிடிக்க வரக்கூடாது என்ற மனநிலை, என்னோடு சேர்ந்து என் வீட்டில் நீ வாழ்வதை எப்படி சகித்து கொள்ளும்? நான் பொதுக்குழாயில் என்னோட நீ தண்ணி பிடிக்கக்கூடாது. எங்கள் ஊருக்கு வருகிற பஸ்ஸு தலித்துகள் குடியிருப்பு வரைக்கும் போய் திரும்பக்கூடாது. எங்கள் கிராமத்தில் பொதுவான நிழல்குடை, பேருந்துக்கான நிழல்குடை இருக்கக்கூடாது. நிழல்குடை இருந்தால் அங்கே நீ வந்து அமர்வேன், நானும் அமர்வேன், நானும் நிற்கிறேன், நீ நில்லு என்று சொல்கிற இந்த மனநிலை ஒருவனை தன்னுடைய வீட்டிற்குள் அனுமதித்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக பாவிக்கிற மனநிலையை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இதுதான் சாதியாணவ படுகொலைகள் நடைபெறுவதற்கான மிக முக்கியமான மனநிலையாக இருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். என்று சொன்னால் இந்த சாதிய மனநிலைக்கு எதிரான, அப்படின்னா சாதியாணவ படுகொலைக்கு எதிராக நாம் வந்து செயல்படக்கூடாது, அந்த கோரிக்கை வைக்கக்கூடாதுன்ற அர்த்தத்தை நான் சொல்ல வரல. மற்றவர்கள் பேசுவதைப் போலவே, ஒரு அரசாங்க அதிகாரி பேசுவதைப் போல, ஒரு காவல்துறை அதிகாரி பேசுவதைப் போல, ஒரு பத்திரிகையாளர் பேசுவதைப் போல இதர கொடுமைகளெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு சாதியாணவ படுகொலையை மட்டும் தனியாக சிந்திப்போம் என்று சொன்னால் அது வந்து நம்முடைய சமூகத்தில் ஒரு பொருத்தமற்ற ஒரு விஷயமாக மாறிவிடும். எனவே இது போன்ற பள்ளிக்கூடங்களில் சாதிய பாகுபாடு குறித்து ஒரு மெகா சர்வே நாங்கள் மேற்கொண்டோம். 441 பள்ளிக்கூடங்களில் அந்த சர்வே நாங்கள் மேற்கொண்டோம். லட்சக்கணக்கான பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது. ஆனால் அவ்வளோதானே, ஒரு தனிப்பட்ட அமைப்பு எவ்வளோ செய்ய முடியும்? எனவே ஒரு 441 பள்ளிக்கூடங்களை பட்டியலிட்டு நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். ஆய்வில் மாணவர்கள் சொன்னாங்க, மாணவர்கள் மத்தியில் எப்படி சாதி பாகுபாடு இருக்கின்ற ஆய்வெல்லாம் நீங்கள் பின்னாடி எடுங்க சார், ஆசிரியர்கள் மத்தியில் எப்படி சாதி பாகுபாடு இருக்கின்றத முதல்ல எடுங்கன்னு சொன்னாங்க. ஆசிரியர் சமூகம் அவ்வளவு சாதியாக பிரிந்து கிடக்கிறது. பையன் சொல்கிறான், 5th படிக்கிற பையன் சொல்கிறான், ஏன் சார் எங்கிட்ட வந்து கேட்குறீங்க? எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு 60-70 வாத்தியார் வேலை செய்கிறாங்க, டீச்சர்ஸ். இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக தான் இருக்கிறாங்க. இந்த நட்பே வந்து சாதி அடிப்படையில் தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்த ஆசிரியர்கள் எப்போதும் ஒன்றாவே கேண்டீன் போகிறாங்க, ஒன்றாவே போகிறாங்க, அவங்க ஒன்றாவே வந்து அவங்க டூர் போகிறாங்க. இங்கே எப்போது பார்த்தாலும் அவங்க ஒன்றாவே இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட சாதி மாணவர்களை அவங்க வேறு மாதிரி நடத்துகிறாங்க. அதனால் இது வந்து எங்களை விட்டுருங்க சார், நீங்கள் முதல்ல ஆசிரியர்கிட்ட போய் பேசுங்க என்று சொன்னாங்க. நான் ஒரு ஆசிரியர் கூட்டத்தில் இப்படி சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அவங்க நிச்சயமாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் சமூகத்தையே இன்றைக்கு விட்டு வைக்கவில்லை. நேரடி சாட்சியாக மரியாதைக்குரிய தங்கராஜ் இங்கே உட்காந்துருக்காங்க. சென்னை யூனிவர்சிட்டியில் அவர் என்ன பாடுபடுத்துகிறாங்க. அவரோடு சேர்ந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி எப்படிப்பட்ட களங்களை அமைத்து போராடினோம். உண்மையிலே தங்கராஜ் சாரை வந்து எது நம்ம பாராட்டணும்னா, பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க கிடைச்ச வரைக்கும் போதும் என்று அமைதியாகிடுவாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் மிக முக்கியமான ஒரு துறையினுடைய பொறுப்பில் இருந்த பேராசிரியர் தங்கராஜ் அவர்கள் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியாக கருதி ஒரு மாபெரும் போர் வீரனாக அவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து இருந்தாங்க என்பதை அந்த நேரத்தில் பெருமையோடு பதிவு செய்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இருக்க வேண்டிய அவசியம். மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க, அசராமல் நடத்துகிறாங்க. உண்மையிலே ரொம்ப எங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய ஒரு போராட்ட வாய்ப்பாக தான் அதை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளை நடத்துனாங்க. இப்படி ஆசிரியர் சமூகத்துக்குள்ளே இந்த சாதி என்பது புறையோடிப்பு என்பதை நம்ம வந்து பார்க்கணும். இப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராம சூழலில் வாழ்கிற ஒரு சாதி இந்துடைய மனநிலை என்னவாக இருக்கும்? நம்மெல்லாம் ஏதோ ஒரு கிராமத்தில் தான் வாழ்கிறோம். எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இருந்தாலும் இப்போ வந்து செல்லப்பன் சாரோ அல்லது தேவதாஸ் சாரோ அல்லது இங்கே வந்துருக்கூடிய மற்றவர்களோ கிராமத்தில் சாதி இந்துக்கள் வாழக்கூடிய தெருவில் போய் நம்ம நிலத்தை வாங்கி கட்டிக்கிற முடியுமா? வீடு நகரத்தில் நீங்கள் அண்ணா நகரில் இருக்கலாம், நாளைக்கு சந்திரமண்டலில் ஃப்ளாட் போட்டு அங்கே போய் கூட நீங்கள் வாங்கலாம் என்ன. ஆனால் உங்கள் ஊரில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தெருவை தாண்டி நீங்கள் போய் அங்கே ஒரு குடியிருப்பை வாங்கி நீங்கள் வந்து வீடு கட்டிக்கொள்ள முடியுமா? ஒவ்வொரு நாளும் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சாதியை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய விதத்திலேயே எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அம்பேத்கர் சொல்வதை போல
சடங்குகளில், சம்பிரதாயங்களில், பழக்க வழக்கங்களில் சாதி வாழ்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டது 2025 தொடர்கிறது. நம்முடைய திருமண விழாக்கள், நம்முடைய வீடுகளில் நடக்கிற துக்க காரியங்கள் எல்லாவற்றிலும் சாதி ஒழுங்குப்படிதான் கிராமத்தில் நடக்கிற மயானங்களை குறித்து எவ்வளவு பாகுபாடுகள் இங்கே நடந்துகிறது. எனவே இதனுடைய ஒரு நீட்சி தான் சாதியானவ படுகொலை என்ற முறையில் இந்த அவை அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் எதிர்வினை செலுத்துகிற சாதி இந்துக்கள் தனது வீட்டிற்குள் பங்கு என்று வருகிற போது இதற்கெல்லாம் அடிக்கிற சாதி இந்து தனது வீட்டுக்குள் ஒருவராக வருகிற போது கொலை செய்வது என்ற இடத்துக்கு மூவாராங்க. அந்த கொலையை சாதி இந்துக்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது தவறுகளை செலுத்துகிறாங்க. என்கிட்ட தமிழ்நாட்டில் நடைபெற்ற சாதி ஆணவ படுகொலைகளை பற்றி ஒவ்வொரு படுகொலையும் எந்த தேதியில் நடந்தது, எப்படி நடந்தது என்று கேட்டால் 2 நாள் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். பேர் உள்பட, தேதி உள்பட, வயது உள்பட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு செய்தி அல்ல, பத்திரிகைகளிலோ மற்றவர்களோ பார்ப்பதை போன்ற ஒரு செய்தி அல்ல. இதெல்லாம் இந்த மண்ணில் நடந்தே இருக்கிற ஒரு கொடூரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று எங்கள் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க அனுசியா என்கிற ஒரு சகோதரி. நாங்கள் ஒரு 137 பேர் கொண்ட ஒரு மாநில குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். தமிழ்நாடு கூட வன்கொடுமைகள் நடந்தால் அந்த வன்கொடுமைகளோ அல்லது கல்வி சார்ந்து, இடஒதுக்கீடு சார்ந்து நடக்கக்கூடிய மீறல்களில் தலையிடுவதற்காக ஒரு குழு உருவாக்கியிருக்கோம். 137 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு. அந்த குழுவை நாங்கள் நேற்று அமைச்சோம். அனுசுயா என்கிற ஒரு பிள்ளை நம்ம கண்ணகி முருகேசனை போலவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இப்போ அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மறுவாழ்வு பெற்று இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பூரில் அவங்க அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. திருப்பூரில் அவங்களுடைய குடும்பம் வேலைக்காக குடிபெயர்ந்து அனுசுயா அங்கே ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. அந்த கல்லூரியில் படிக்கிற அந்த திருப்பூருக்கு குடிபெயர்ந்த பல குடும்பங்களில் அனுசுயா குடும்பம் ஒன்று. அங்கே இன்னொரு குடும்பம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து குடிபெயர்ந்து வருகிறது. தண்டபாணி என்பவருடைய குடும்பம், அவருடைய பையன் சுபாஷ். 2 பேருக்கும் சம வயசுங்கிற முறையில் அனுசுயாவுக்கும் சுபாஷுக்கும் காதல் ஏற்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அனுசுயா தான் பட்டதை. சுபாஷ் ஒரு 10 என்னமோ படித்த ஒரு இளைஞர். ஆனால் ஒரு தொழிற்சாலையில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரே குடியிருப்பு என்கிற முறையில் 2 பேருக்கும் காதல் வருகிறது. காதல் பண்ணுறாங்க. அவங்க திருமணத்தை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அனுஷாவுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அது ஒரு தலித் குடும்பம், அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. சுபாஷ் குடும்பம் தென் மாவட்டத்தினுடைய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பம். ஆனால் கிருஷ்ணகிரியில் அவங்க புலம்பெயர்ந்து போய் அதன் பிறகு வேலைக்காக அவங்க திருப்பூருக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேரும் காதலிக்கிறாங்க. அனுஷியா குடும்பம் ஏற்றுக்கொண்டு அவருடைய திருமணத்தை அவங்க அரியலூரில் திருமணத்தை நடத்துகிறாங்க. திருமணத்துக்கு பிறகு 2 பேரும் படித்தவர்கள் என்கிற முறையில் அவங்க திருப்பத்தூரில், வேலூர் திருப்பத்தூரில் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து அவங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே குடியிருக்காங்க. இப்படி இருக்கிற போது சுபாஷனுடைய பாட்டி, அவங்க அம்மாவோட தாயார், அவனை தொலைபேசியில் அழைச்சி, அப்பாவுக்கு கோபமெல்லாம் இல்லை, யாருக்கும் அம்மாக்கெல்லாம் இப்போ அம்மா இல்லாத ஒரு பையன், பாட்டி தான் அவனை வளர்க்குறாங்க, அதனால் உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. அவங்க அதாவது தண்டபாணியுடைய தாயார், சுபாஷ் அப்பாவோட தாயார். நான் அப்பாட்ட நான் பையன்ட்டு அவன்கிட்ட சொன்னேன், சரின்னு சொல்லிட்டான், நீ கூட்டு உன் வீட்டில் வச்சுக்கோ, என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை வர முடியாது, எங்களுக்கு பாதுகாப்பு, ஏன்னா அவங்க மோசமாக இந்த திருமணத்தை எதிர்த்தாங்க, நாங்கள் வர்றதா இல்லைன்னு சொல்லி சுபாஷ் சொல்கிறாரு. பாட்டி ரொம்ப சமாதானப்படுத்தி அவர்களை ஒரு விருந்துக்காவது வந்துட்டு போ என்று பாட்டி அழைக்கிறாங்க. சுபாஷும் அனுஷியாவும் போகிறாங்க. பகலில் பாட்டி தன் கையால் அவங்க இறைச்சி உணவு தயாரித்து அவங்க தர்றாங்க, சாப்பிட்றாங்க. ஒரே அறை கொண்ட பாட்டியினுடைய வீடு. பாட்டி அங்கே இரவு அவங்க தூங்குறாங்க. பக்கத்தில் அனுஷியா படுத்துருக்காங்க, பக்கத்தில் சுபாஷ் படுத்துருக்கிறான். நள்ளிரவு 12 மணிக்கு மேலே கதவு, ஒரு சாதாரண கூரை வீடு தானே, ஒரு அறை கொண்ட ஒரு வீடு, பலமாக கதவை உடைக்கிற தட்டி திறக்கிற சத்தம் கேட்குது. கதவு திறக்குது. தண்டபாணி
பெரிய ஒரு இவ்வளோ பெரிய கல்லோடு நிற்கிறாரு. பையன் தலையில் போடுறதுக்கு, மருமகள் தலையில் போடுறதுக்கு. அந்த சத்தம் கேட்டு எல்லாம் எந்திக்கிறாங்க. குளிச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி சுபாஷ் தலையில் இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல போகிறாரு. பையன் தலை நசிங்க அந்த இடத்துலையே தண்டபாணியோட மகன் சுபாஷ் ஆகுறான். ஆனால் பாவி இப்படி பண்ணிட்டேனான்னு சொல்லி அம்மா தண்டபாணியை தடுக்க போகிறாங்க. இடுப்பில் சொருகி வச்சுருந்த அருவாளை எடுத்து தாயாருடைய தலையில் வெட்டி தாயாருடைய தலை துண்டாகுது. நீங்கள் கணவன் தலை நசுங்கி பக்கத்தில் கிடக்கிறான். விருந்து அழைத்த பாட்டி தலை துண்டிக்கப்பட்டு பக்கத்தில் கொலையாகி கிடக்கிறாங்க. அனுஷியாவோட நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவங்க ஓடுறாங்க. ஆனால் உடம்புல ஏறக்குறைய 27 இடங்களில் அனுஷியாவுக்கு வெட்டு காயங்கள் ஏற்படும். செத்து போயிட்டா நினச்சி ரோட்டில் போட்டுட்டு, அதாவது இந்த அனுஷியா வெளியே ஓடி வந்துடுறாங்க. எனவே வெளியே அவன் வெட்டுறான். ரொம்ப திடகாத்திரமான ஆளாக இருக்கான். நான் சமீபத்தில் அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையில் அந்த தண்டபாணியை பார்த்தேன். இந்த வெட்டுக்காயங்களோடு அனுஷியாவை இறந்து போயிட்டான்னு சொல்லி அவன் போட்டு போயிடுறான். அதுக்கு கடுமையான தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. காலை 5 மணி. அந்த வழியாக எத்தனையோ பேர் வர்றாங்க. ஆனால் யார் பார்ப்பா இந்த காட்சி? யார் பார்ப்பா? இப்போ மனம் இறங்கி யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல தண்ணி கொடுக்குறாங்க, உடைகள் கொடுக்குறாங்க. உடைகள் எல்லாம் களையப்பட்ட நிலைமையில தான் அனுஷியா கிடக்கிறாங்க. யாரோ உடை கொடுக்குறாங்க. 108க்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவலர்கள் அவங்கள மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஏறக்குறைய செத்து போயிட்டாங்கன்னு. இந்த கை விரலில் மட்டும் 11 ஆப்ரேஷன் அவங்க அனுஷியா பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த விக்டிமெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதாவது நம்ம பத்திரிகை செய்தியாக மட்டுமே இந்த செய்திகளை பார்ப்பதை விட இது போன்ற ரத்தம் சதையுமாக இந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் விரும்பினா ஒரு நாள் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அனுஷியாவை பாருங்கள். இப்போ நம்முடைய உதவியோடு அவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இப்போ அவங்க பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப சிதைந்து போன ஒரு உள்ளத்தோடு இருந்தாங்க. அவங்கள மீட்டு அவங்களுக்கு ஏராளமான மருத்துவ உதவிகள் செய்து அந்த வழக்கை நடத்துகிறோம். இதில் நான் இந்த சம்பவத்தை சொன்னதுக்கு காரணம், இந்த வழக்கு இப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அனுஷியா சொல்கிறாங்க, எனக்கு தினசரி தண்டபாணியினுடைய துணைவியாரும் தண்டபாணியுடைய மகனும் ஃபோன் பண்ணுறாங்க. சுபாஷ் செத்து போயிட்டான். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஆம்பளை தண்டபாணி தான். இந்த வழக்கை எப்படியாவது நீ ஒரு புறச்சாட்சியாக மாறி எப்படியாவது நீ தண்டபாணியை தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும்னு கேட்குறாங்க. நான் சுபாஷ் என் அனுஷியா சொல்லுவோம், என் கண்ணு முன்னாடி சுபாஷ் இறந்தது அப்பான்னு தான் என்னை கூப்பிடும். இந்த தமிழ்நாட்டில் இப்படி பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அப்பா என்று அழைப்பது தான் நாங்கள் செய்திருக்க களப்பணிக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள் பார்க்குறோம். அந்த அனுஷியா சொல்லும், அப்பா எனக்கு சுபாஷ் இறந்தது கூட என்னால் சகித்துக்க முடியும். ஆனால் எப்படி அவங்க குடும்பத்தார் இந்த வழக்கில் நீ புறச்சாட்சியாக மாறுன நீ கேட்குறாங்க. ஒரு அருவா எனக்கு ஒன்று கொடுங்கப்பா, நான் போய் அவங்கள பூரா வெட்டணும் என்று அந்த அனுஷியா கேட்பாங்க. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், இந்த மனநிலை இருக்கு பாருங்க. பெற்ற பையனை தரையில் கல்லை தூக்கி போடுறான், தடுக்க வந்த தாயாரை வெட்டுறான். இது மாதிரி நீங்கள் மாமன்னன் படத்துலையோ வாழை படத்துலையோ மாரி செல்வராஜ் ரத்தம் சதயமாக அதை காமிக்கிறாரு. ரஞ்சித் படங்களில் காமிக்கிறாரு. இதில் இந்த சினிமாக்களில் பார்க்க முடியாத பல காட்சிகளை நாளைக்கு வரைக்கும் கூட என்னால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நான் அவங்களை ரொம்ப, நீங்கள்லாம் இரவு போகணும், உங்களுக்கு தூக்கம் வரணும். எனவே நான் நிறையா கதைகளை நான் சொல்ல விரும்பலை. இது ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த செய்தியை சொல்கிறேன். என்று சொன்னால் இந்த சாதிய மனநிலையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த கொடூரமான சாதி மனநிலை தான் இந்த கொலைகளுக்கு காரணமாக இருப்பது நம்ம பார்க்கணும். எனவே நம்முடைய கடமை என்ன? சாதியானவ படுகொலைக்கு எதிராக குரல் எழுப்புவது மட்டுமல்ல, சாதி மனநிலைக்கு எதிரான ஒரு பறந்துபட்ட ஒரு அறிவு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். இவ்வளோ பயங்கரமாக இருக்குது சமூகம். அம்பேத்கர் சாதியை பற்றி நிறைவாக சாதி ஒழியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இந்தியாவில் சாதி ஒழியும் என்று அம்பேத்கர் உறுதிபட தெரிவிக்கிறார். அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது சாதி. ஏனென்றால் இந்திய சமூகம் ஒரு நாள் அறிவு சமூகமாக மாறும். கல்வியை ஏற்கிற போது நாம் கல்வியின் மூலமாக இந்திய சமூக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய
மூட நம்பிக்கையை ஒழிக்க முடியும் என்று உறுதியாக நம்புகிறார். அந்த அடிப்படையில் நாம் வாழுகிற இடங்களில், பணி செய்கிற இடங்களில் இந்த சாதிய மனநிலையை பற்றி அப்படி தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ஆட்சி பணி அதிகாரி சொன்னதை போல் இல்லாமல், அவர் சொன்னார்ல கடந்து போயிடுவோம் சார், நினைக்கவே கஷ்டமாக இருக்குது, கடந்து போயிடுவோம்னு சொன்னார்ல, கடந்து போகாமல் இதை பற்றியெல்லாம் விவாத பொருளாக மாற்றுவதும் விவாதிப்பதும் ரொம்ப அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அரசாங்கத்தின் மீது, அரசின் மீது, காவல்துறையின் மீது ஒரு சமூக அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பெரிய ஜனத்தொகை 20% மக்கள், இந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தத்தை நம்மால் செலுத்த முடியும் என்று சொன்னால் மாற்றங்கள் நிச்சயமாக நாம் உருவாக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பெற்றோர்களே பிள்ளைகளை கொலை செய்கிறார். இப்போ அந்த வழக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது மிக விரைவில் வழக்கினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஒன்றும் ஏதுமில்லாத ஒரு குடும்பம். யார் குடும்பம்? அனுசியா குடும்பம் இல்லை, தண்டபாணி குடும்பத்தை சொல்கிறேன். இந்த சாதிய மனநிலையோடு இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் பெரிய ஒரு ஆண்ட பரம்பரை குடும்பமா? நான் இந்த இந்த கொலையாளிகளை பூரா பார்த்துருக்கிறேன். அநேகமாக கொலை நடந்தவுடனே அந்த இடத்துக்கு போகிறோம், விக்டிம் குடும்பத்தை பார்க்குறோம். கொலையாளி எங்கே இருக்காருன்னா ஒன்று போலீஸ் கைது பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாங்க. கொலையாளியுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலுமே கொலையாளிகளை பார்ப்பது. விளங்கிக் கொள்ள முடியாத செய்தி என்ன? இந்த கொலையாளிகள், அதாவது நம்மளாம் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போடவே மாட்டோம், அவ்வளோ ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கும், அப்படி ஒரு அழுக்கு துணியாக இருக்கும், அவ்வளவு மோசமான ஒரு செருப்பை போட்டிருப்பார், பல நாட்கள் சவரம் செய்யப்படாத முகம், ரேஷன் அரிசியை தவிர வாழ்வாதாரத்துக்கு எதுவும் இல்லாத குடும்பம். அதான் ஆண்ட பரம்பரை. அப்படிதான் இருக்கும் அந்த குடும்பங்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் சாதியால் உன்னை விட உயர்ந்தவன் என்கிற சிந்தனை இங்கே வலுவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பழக்க வழக்கங்கள் மூலமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. அதிர்ச்சி அளிக்கக்கூடியாத பல செய்திகள் நாம் வாழக்கூடிய காலத்தில் நடைபெறுகிறது. ரொம்ப சமீபத்தில் மதுரைக்கு போனால் ஒரு பெரிய திருமண மண்டபம், ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் அந்த திருமண மண்டபத்துக்கு வாடகை. 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்தோ கொடுக்காமலோ ஒரு குறிப்பிட்ட சமூகம், தென் மாவட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சமூகமாக இருக்கக்கூடிய நாயக்கர் சமூகம் அந்த திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அந்த நாயக்கர் சமூகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் என்கிற பேரா ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சியை நடத்துகிறாங்க. உள்ளே போய் பார்த்தேன் நான். இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். நம்ம சமூகத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கு என்பதை வேர்கள் வரைக்கும் சென்று நாம் விசாரிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய, ஊடுருவி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. போய் பார்த்தா சின்னஞ்சிறிய குழந்தைகளோடு குடும்பங்கள் வர்றாங்க. சாதியை பற்றி ஏதுமறியாத குழந்தைகள் நாயக்கர் சமூகத்தில் பிறந்தாங்கள் என்பதை தவிர அந்த குழந்தைகள் ஒரு பாவம் செய்யலை. பெற்றோர்கள், உறவினர்கள் அந்த குழந்தைகளை குடும்பத்தோடு இதுதான் நம்ம சமூகத்துடைய கலாச்சாரம், இதுதான் நம்ம சமூகத்துடைய பண்பாடு, நம்ம சமூகத்தில் இப்படி தான் தாலி போடுவோம், நம்ம சாதியில் இப்படி தான் வெட்டி போடுவோம், இது நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்திய உடை, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட உடைகளை அப்படி மூதாதையர் பயன்படுத்தியிருக்காங்க என்று பிஞ்சு குழந்தைகளுடைய நெஞ்சங்களில் நஞ்சை விதைக்கிறார்கள். ஒரு அறிவு சமூகம் செய்கிற காரியமாக இது. நமக்கு இருக்கிற வருத்தம் என்ன? இந்த பணியை பூரா யார் செய்கிறா? ஓய்வு பெற்ற ஆட்சி பணி அதிகாரிகள். எப்படி நீங்கள் சமூக மாற்றத்திற்கான ஒரு பணியை நீங்கள் மிக பெருமைக்குரிய பணி. உண்மையிலேயே அம்பேத்கருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதற்கு உங்களை போன்று சில ஆட்சி பணி அதிகாரிகள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் இருக்கிறீர்கள் என்பதில் நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். உங்களை நான் மனதார வாழ்த்த விரும்புகிறேன். இந்த பணியை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற காலம் வரை நீங்கள் தொடர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பலர் இப்படி இல்லை. இப்போ அது மாதிரியான பலர் மருத்துவர்கள், பொறியாளர்கள், கல்வி நிலையங்களை பணியாற்றிய முதல்வர்கள், இவர்களெல்லாம் இந்த பாவ காரியத்தை, பிள்ளைகளுக்கு சாதி பெருமிதங்களை கடத்துகிற காரியத்தை செய்கிறாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நமக்கு ஒரு வரலாறு. நான் நிறையா தலித் இயக்கங்களோடு சேர்ந்து இயங்குகிற வாய்ப்பை பெற்றவன். நான் தீண்டாமொழி மாநாட்டிற்கு கூட
ஒரு 45க்கு மேற்பட்ட தலித் அமைப்புகளை, அம்பேத்கர் அமைப்புகளை அழைத்து மாநாட்டில் அவர்கள் மிகச்சிறப்பான கௌரவத்தை வழங்கி, கேடயம் வழங்கி பாராட்டினர். இந்த அமைப்புகள் ஒரு வட்டாரத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு தான், ஒரு மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு தான். பெரிய பொருளாதார வசதியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் மக்களுக்கான ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிற முறையில் அவர் நாங்கள் வந்து பாராட்டோம். எல்லோரும் பெருமையோடு வந்து நிகழ்ச்சி வந்துட்டு போனாங்க. அவங்க பேசுவாங்க பல மேடைகளில், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வரலாறு இல்லை சார். பலர் சொல்லுவாங்க எங்கள் பாட்டை முப்பாட்டை வரலாறுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு வரலாறு கிடையாது சார். எங்கள் அப்பா தாத்தா காலத்தில், எங்கள் பாட்டை முப்பாட்டை காலத்தில் எங்களுக்கு குடியிருக்கைக்கு ஒரு 10க்கு 10 சதுரம் கூட சொந்த இடம் கிடையாது. நாங்கள் என்ன சார் வரலாறை பேசுறது? எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் வரலாறு கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த நான் சொன்னே இப்போ ஒரு குறிப்பிட்ட கண்காட்சி பொருட்களை வைத்து விளக்குறாங்க. நம்முடைய வரலாறு இது, நம்முடைய வரலாறை நாம் வந்து விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் அதை கேட்கிற குழந்தையுடைய மனசு எவ்வாறு வடிவமைக்கப்படும்? நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்த குழந்தை மறுநாள் வேறு மாதிரி மாறுமா மாறாதா? வாட்ஸ்அப் குழுக்கள் அந்த கண்காட்சியை போய் பார்க்குற போது தான் பார்த்தா ஏராளமான துண்டறிக்கைகள் வச்சுருந்தாங்க. படுபாவிகள் ஒரு நல்ல கருத்துக்களை போடுவதற்கு, துண்டறிக்கையை அச்சடிப்பதற்கு காசு இல்லாமல் எங்களை மாதிரி அமைப்புகள் கஷ்டப்படுறோம். அவ்வளவு வண்ணங்களில் அந்த துண்டறிக்கைகள், புத்தகங்கள், நூல்கள் எல்லாம் இலவசம்தான். அந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை பேசக்கூடிய புத்தகங்கள், துண்டறிக்கைகள். அதில் கவனத்தை ஈர்த்த ஒரு துண்டறிக்கை, ஒரு வாட்ஸ்அப் குழு, நம்ம எத்தனை வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கோம்னு போட்டிருக்கான். தினசரி காலையில் எழுந்த உடனே அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய விதத்தில் ஒரு 4 வாட்ஸ்அப் வாசகம் வரும். சொந்த சாதிக்குள்ளேயே பலன்கள் பார்த்து கொடுக்கிற ஏற்பாடு. அந்த சொந்த சாதியை சார்ந்தவர்களுடைய சுக துக்க காரியங்களில் போய் பங்களிப்பு செய்யக்கூடிய விதத்தில் அந்த வாட்ஸ்அப் குழு ஒருங்கிணைக்குது. சாதியற்றவர்கள் என்ற வார்த்தையை தேவதாஸ் ஐயா இங்கே சொன்னாங்க. கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. சாதியற்றவர்கள், சாதியை கடந்தவர்கள். ஆனால் இந்திய சமூகத்தில் சாதிக்குள் திணிக்கிற ஏகப்பட்ட ஏற்பாடுகள் நமக்கு முன்னாடி நடந்துச்சு. எனவே இந்த சாதியானவ படுகொலை என்பது இப்படிப்பட்ட சாதிய திரட்சியினுடைய, சாதிய உணர்வினுடைய, சாதி பெருமிதங்களின் வெளிப்பாடு. அதாவது அப்பா வந்து மகளை வெட்டுறாரு, தங்கச்சி கூட நிற்கிறாங்க, போய் தடுக்கலை. தன்னுடைய சொந்த சகோதரியை தகப்பனார் வெட்டுகிற போது சகோதரி தடுக்கலை, மகளை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வெட்டுறாரு அப்பா. நீ இந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டா நான் பெருமையாக அந்த ஊரில் வாழ முடியாது, ஊர்லேருந்து என்னை தள்ளி வச்சுருவாங்க, உன் தங்கச்சி கல்யாணம் ஆகாது, இந்த ஊருடைய எல்லா காரியங்களும் நம்மளை தனியாக தூக்கி போட்டுருவாங்க, இதை விட நீ ஒருத்தி சாகிறது தப்பு இல்லை, மகளே மன்னித்துக்கொள் என்று தன்னுடைய சொந்த மகளை கொலை செய்த தகப்பனை நம்ம வந்து பார்க்கணும். அக்கா தூக்கு போட்டுக் கொள்வதற்கு தூக்கு மாட்டி வச்சிருக்கு. அப்பா வந்து மகளை சொல்கிறா, எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத, நீயே தூக்கு போட்டு செத்துப்போ, எனக்கு கஷ்டத்தை கொடுக்காது. மக தூக்கு போட்டுக்கிறணும், தூக்கு கயிறு எட்டலை, தங்கச்சி வந்து ஸ்டூலை போட்டு இது மேலே நில்லுன்னு சொல்கிறான். உடன் பிறந்த சகோதரி, அதன் மீது அக்கா ஏறி தூக்கு போட்டு சாகுது. இந்த இடம் இந்த சாதிய மனநிலையினுடைய வெளிப்பாடு. எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கு, சாதிக்கு வெளியே வாழ முடியாது, சாதிக்கு வெளியே வாழ முடியாது. இந்த சாதிங்கிற பாதுகாப்பு அரணுக்குள் வாழணும்னு சொன்னால் சாதியினுடைய ஒழுங்குகளை நாம் காப்பாற்றியாக வேண்டும். இந்த பையன் சுர்ஜித் கவினை வெட்டினான, இந்த சுர்ஜித்திற்கு இந்த தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தில் ஏகப்பட்ட நண்பர்கள். ஏறக்குறைய ஒரு 6 மாத காலமாக இதை புலம்பிகிட்டே இருந்திருக்கான் அவன்கிட்ட. இந்த கவின் இப்படி பண்ணுறான், கவின் இப்படி பண்ணுறான்னு. ஏண்டா எங்களோடலாம் நீ பழகுற, எங்கள் வீட்டுக்கு வர்ற, எங்கிட்ட எங்களோட சாப்பிட்ற, ஒன்றா தான் போகிறோம் வர்றோம், இதில் என்னன்னா உனக்கு பிரச்சனைன்னு அவன்கிட்ட கேட்குறாங்க சுர்ஜித்தில். இதெல்லாம் வேறடா, எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளை கொண்டு போய் வைக்கிறனா எப்படிடா முடியுமா, அல்லது எங்கள் வீட்டு பிள்ளைய நாங்கள் அனுப்புகிறதா ஒன்றா இது என்று அவன் சுர்ஜித் பேசியிருக்கான். எனவே இந்த அறிவு சமூகம் சாதியை கடக்க முடியாமல் திண்டாடுகிறது.
அப்படித்தான் நம்ம அந்த சாதி இந்துக்களை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அப்போ இங்கே ஒரு சாதிக்கு எதிரான செயல்பாடு, சாதி மறுப்பு சிந்தனைகள். அதனால தான் நாங்கள் மயிலாடுதுறை மாநாட்டிற்கு நாங்கள் வந்து பொதுக்கூட்டம்னு பேர் வைக்கலை, சாதி மறுப்பாளர்கள் சங்கமம் என்று பேர் வைத்தோம். ஒரு 8000 பேர் சாதியை மறுத்து வாசகங்களோடு அந்த பேரணியில் அனுபவித்து போகிறாங்க. மாவட்ட காவல்துறையினுடைய எஸ்பி நேற்று இரவு பேரணி முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ணி, நான் என் சர்வீஸில் இப்படி ஒரு பேரணியை பார்த்ததில்லை சார், என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை சார் இதை என்று அவர் வந்து தன்னுடைய வாழ்த்துக்களை அவர் வந்து மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனால் நம்ம வந்து இந்த மனநிலையை நான் புரிந்து கொள்வதும், இது வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு அச்சப்படுத்துவதற்காகவோ நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகணும் என்பதற்காக நான் சொல்லலை. நம்முடைய சமூகம் என்னவாக இருக்கு என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஒரு அவநம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏராளமான சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறுகிறது. பல பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், பல பெற்றோர்கள் அவர்களே முன்வந்து நடத்தி வைக்கிறார்கள். அது நம்மள மாதிரியான அமைப்புகளில் மற்றவர்களுடைய தொடர்பு கிடைச்சவர்கள் பண்ணுறாங்க. ஆனால் பல திருமணங்கள் இதுபோன்று கொலைகளில் முடிவதை நம்ம வந்து பார்க்கிறோம். எனவே நம்பிக்கையான நகர்வுகளும் இருக்கிறது, இப்படி எதிர்மறையான போக்குகளும் இங்கே இருக்கு. இந்த போக்குகளுக்கு காரணம் சாதிய அமைப்புகள். இப்போ இந்த அரிநாடார் ஒருத்தர் பேசுகிறார்ல, ஏன் இந்த கவிஞருக்கு வந்து அவன் சாதிக்குள்ள ஒரு பொண்ணே கிடைக்கலான்னு பேசுகிறார்ல, நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி போதில்லை, நீ வந்து அப்போ என்ன ஒரு சிந்தனையை கடத்துகிறாங்க. ஆமாம், அவன் சாதிக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தா செத்துருக்க மாட்டான்ல பாவம் அப்படின்று ஒரு சிந்தனையை ஆளை பதிய வைக்கிறாங்க. இதுதான் சாதியாளர்களுடைய செயல்பாடு. இதற்கு எதிராகத்தான் ஒரு பரந்துபட்ட ஒரு அணிவகுப்பை வந்து நம்ம நடத்த வேண்டியிருக்கு. எனவே நம்பிக்கையோடு இந்த சாதியான படுகொலைக்கு எதிராக இந்த சமூகத்தை முற்போக்கான திசை வழியிலே நகர்த்தி செல்ல முடியும். ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நீங்கள்லாம் அந்த இடஒதுக்கீடு என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வரமும் வாய்ப்பும் தான் நம்மளை இப்படி கொண்டு வந்து, நான் இந்த பில்டிங்கை பார்த்தோன்னு ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அம்பேத்கர் பெயர் தாங்கிய இப்படிப்பட்ட ஒரு சீர்மிகு கட்டடத்தை அண்ணா நகரில் பார்க்கிற போது மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை ஏற்படுத்திய அந்த முன்னோர்கள், அதை பராமரிக்கிற நம்முடைய இதெல்லாம் எவ்வளவு பாராட்டுக்குரியவங்க பாருங்கள். இது சும்மா உருவாச்சு நினைக்கிறீங்களா? மனசில் ஆழமாக இருந்த சிந்தனை, அம்பேத்கர் கோட் சூட்டு போட்ட மாதிரியான ஒரு அரசியல் செயல்பாடு. அதான் அண்ணா நகரில் அந்த பில்டிங்கினுடைய அரசியல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது மாதிரியான கிராம சூழல் மாறணும். கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குடியிருக்கிற நிலம், நம்முடைய ஐயா தங்கராஜ் அவர்கள் எழுதிய போல தலித்துகளும் நிலமும் சாதியும் என்பதை போல, நீங்கள் இப்போ ரகுபதி எழுதின தண்ணீரும் தலித்துகளும் புத்தகத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தண்ணீர் எவ்வளவு பாகுபாட்டோடு தலித்துகளுக்கு வழங்கப்படுகிறது. அப்போ இந்த உரிமைகளெல்லாம் நிலைநாட்டப்படுகிற போது தான் தலித்துகளுக்கான தண்ணீர் உரிமை, தலித்துகளுக்கான நில உரிமை, தலித்துகளுக்கான வேலை உரிமை, கல்வி உரிமை, இதுவெல்லாம் நிலைநாட்டப்படுகிற போதுதான் பொருளாதார தளத்திலே எல்லோருக்கும் சமமானவர்களாக, ஓரிருவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலித் சமூகமும் பொருளாதார தளத்திலே மேலே வருகிற போது இதையெல்லாம் இந்த சாதிய பாகுபாடுகள் நம்மால் அடித்து நொறுக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவர்களை மேலளந்து வர செய்கிற ஒரு பணியை வந்து நாம் மேற்கொள்ளணும். அந்த முறையில் தான் இந்த சாதியான படுகொலைக்கு எதிரான நடவடிக்கை என்பது. எங்களை மாதிரி அரசியல் இயக்கங்கள், அமைப்புகள் படுகொலை நடந்த உடனே வீடுகளுக்கு போகிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், வழக்குகளை நடத்துகிறோம், குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தர்றோம். இது நாங்கள் செய்கிற செயல்பாடு. உங்களை போன்றவர் என்ன செய்ய முடியும்? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்து ஏராளமான செயல்பாடுகள் நீங்கள் வந்து செய்ய முடியும். அது ஒன்றும் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான, சாதி மனநிலைக்கு எதிரான ஒரு மிகச்சிறந்த செயல்பாடு என்கிற முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த முறையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி, எத்தனையோ பேர் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல், உரிய வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் மேலெழுந்து வர செய்கிற பணியை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். அதை செய்யணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய நிறைவாக சட்டம்னு ஒன்று நம்ம கேட்குறோம். அதாவது வந்து ஆணவ படுகொலையை தனியாக தடுக்க முடியாது நம்ம பேசுகிறோம், மனநிலை தான் காரணம். ஆனால் சட்டத்தின் அவசியத்தை நம்ம வற்புறுத்தோம். ஏன் வற்புறுத்துகிறோம்? இந்த சட்டத்தில் இப்போ நான் சொன்ன பாருங்க, அனுஷியா வழக்கில் கொலையாளி யார்? அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். பாதிக்கப்பட்டவர் அந்த குடும்பத்தில் திருமணம் பண்ணி போன அனுஷியா. இந்த கொலையாளியை பாதுகாக்கிறது யார்? மகனை இழந்த தாய் கொலையாளியை பாதுகாக்கிறாங்க.
சுபாஷை வந்து தண்டபாணி கொலை பண்ணாரு, மகனை கொலை பண்ணிட்டான். இப்போ வேற ஒருத்தர் கொலை பண்ணால் தாயாருடைய உணர்வு எப்படி இருக்கும்? என் பையன் செத்து போயிட்டான் சார், என் பையன் செத்து போயிட்டான். ஆனால் கொலையாளிக்கு வாங்கி கொடுக்குற தண்டனை தான் என் பிள்ளைக்கு நான் செய்கிற கைம், அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனை எப்படி வருது? மகனை கொலை செய்த தன்னுடைய கணவனை பாதுகாப்பதற்கு தண்டபாணியினுடைய மனைவியும் குழந்தையும் குடும்பமும் அலைகிறாங்க. இதான் நம்ம தனிச்சட்டம் கேட்பதற்கு மிக முக்கியமான விஷயம். இங்கே சாட்சி யாரு? அந்த குடும்பத்துக்குள்ள தான் சாட்சி. அந்த குடும்பத்தார் இந்த வழக்கை தோற்று போக வைப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ உடுமலைப்பேட்டை சங்கர் வழக்கு, இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் வேண்டும் என்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம். சங்கர் வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு கௌசல்யா வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியும். சங்கர் தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு தலித். கொலையாளிகள் சங்கரையும் வெட்டுறாங்க, கௌசல்யாவும் வெட்டுறாங்க. அவங்களுடைய நோக்கம் 2 பேரையும் கொலை பண்ணுறது. ஆனால் அந்த அட்டாக்கில் கௌசல்யா பொழைச்சிக்கிறாங்க. மிக மோசமான வெட்டுக்காயம், மருத்துவமனைக்கு 2 பேரையும் கொண்டு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போகிற வழியிலே சங்கர் இறந்து போயிடுறாரு. கௌசல்யாவுக்கு கொஞ்சம் உடம்புல உயிர் இருக்குது. மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய தீவிரமான சிகிச்சைக்கு பிறகு அவங்க வந்து உயிர் படைக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, ஒருவேளை அந்த அட்டாக்கில் கௌசல்யா இறந்து சங்கர் பொழைச்சிருந்தா நாட்டினுடைய எந்த சட்டத்தையும் சங்கர் பயன்படுத்த முடியாது. கௌசல்யா இந்த வழக்கில் வெற்றி பெற்றதற்கு காரணம் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம். சங்கர் இறந்து போனது சங்கர் என்பதால் கௌசல்யாவிற்கு 12 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை நிவாரணமாக வழங்கப்பட்டது. பணம் முக்கியம். பலர் சொல்லுவாங்க செத்து போயிட்டா எதுக்கு காசுன்னு. இந்த வழக்கை நடத்துவதற்கு பணம் வேணும். சிதைந்து போன அந்த குடும்பம் மேலும் எழுந்து நிற்பதற்கு பணம் வேண்டும். அதனால தான் அம்பேத்கர் காலத்தில் இருந்து அதன் பிறகு இளையபெருமாள் காலத்தில் துவங்கி PS கிருஷ்ணன் போன்றவர்கள் வடிவமைத்து SC/ST வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டால் பணம் வழங்க வேண்டும் என்பதை சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 12 லட்சம் ரூபாய் நிவாரணம், மாதம் உதவித்தொகை, அரசு பணி. இந்த வழக்கை சிறப்பு வழக்கறிஞர் மூலமாக நடத்துகிற வாய்ப்பு. சங்கர் இப்போ கௌசல்யா செத்து போயிருந்தா சங்கரால் சிறப்பு வழக்கறிஞர் கோர முடியாது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருந்ததுனால சிறப்பு வழக்கறிஞர் யார் தெரியுமா? அந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞர் அரசாங்கமே நியமனம் செய்த ராமானுஜம் என்கிற ஒரு பிரபலமான வழக்கறிஞர். தமிழ்நாடு அரசாங்கமே நியமனம் பண்ணிச்சு. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் வழக்கில் மிகச்சிறந்த முறையில் வழக்காடிய ஒரு சீனியர் வழக்கறிஞர். மிக சமீபத்தில் தான் மரணம் அடைஞ்சார் ராமானுஜம். அவர் அரசாங்கம் வந்து அவரை நியமனம் பண்ணாங்க. SC ஸ்டாக்டர் இருக்கிறதுனால தான் நியமனம் பண்ண முடிஞ்சு, இல்லைன்னா பண்ண முடியாது. ராமானுஜம் வழக்கறிஞர்கிறதுனால தான் 12 மாதத்துக்குள்ளே வழக்க முடிக்க முடிஞ்சது. அந்த வழக்கில் குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் தண்டனையை பெற்றுத்தர முடிஞ்சது. இப்போ அப்படியே நீங்கள் மாறி சிந்தித்து சாதியின் பேரால் தான் கொலை நடக்கு. ஆனால் அந்த கொலையில் கௌசல்யா இறந்து சங்கர் பிழைத்திருந்தால் இந்த வழக்கை வழக்கமான, இப்போ அவங்க சொல்கிறாங்களே வழக்கமான சட்டம் இருக்குன்னு, இந்த வழக்கமான சட்டத்தின்படி தான் இந்த வழக்கை நடத்தது. எனவே சாதி ஆணவ படுகொலையில் இறந்தது தலித்தாக இருந்தாலும், தலித் அல்லாதவராக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவர் யார்? ஒரு தலித், ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர். அவருடைய மறுவாழ்வுக்கு சட்டம் வேண்டும் என்கிற முறையில் தான் நாம் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் கேட்கணும். ஒன்று சாட்சி சொல்ல வேண்டிய குடும்பத்தாரே அந்த வந்து கொலையாளியை பாதுகாக்கிறாங்க. மரணம் யாருக்கு நிகழ்ந்தது என்பதை பொறுத்து வழக்கினுடைய தன்மை மாறுகிறது. முன்தடுப்பு நடவடிக்கைகள் இப்போ ஒன்றும் இல்லை சார். எத்தனையோ பேர் வந்து திருமணம் காதலிக்கிறாங்க, காவல் நிலையத்துக்கு போய் அவங்க வந்து எங்களை அடைக்கலைங்க. நம்ம நடப்பு சட்டத்துப்படி எந்த காவல் நிலையத்திலும் அதை ஒரு வழக்காக பதிவு செய்து அவர்களை பாதுகாப்பு தருவதற்கு நடப்பு சட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. சாதி ஆணவ படுகொலைக்கான ஒரு சட்டம் வந்தால் இவ்வாறு புகாரோடு வருகிற சாதி மறுப்பு தம்பதியினரை வழக்காக பதிவு செய்து அவர்களை பாதுகாக்கிற சரத்துகளோடு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் வேணும் என்று நம்ம கேட்குறோம். அப்படின்னா அந்த சட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது. ஆனால் என்ன நினைக்கிறாங்க அவங்க, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தால் சாதி இந்துக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. சாதி இந்துக்களுக்கு எதிரான ஒரு நகர்வை அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது, அது தேர்தலில் நம்மளை பாதிக்கும்
என்று அரசாங்கம் நினைக்கிற காரணத்தினால்தான் எல்லா அரசியலுமே இப்படி இருக்காங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய அழுத்தம் என்பது அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது போன்ற சபைகளில், உங்களுடைய முகநூல்களில், உங்களுடைய சமூக வலைதள கணக்குகளில் உங்களுக்கு செல்வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கிற அதிகாரிகளிடம், எனக்கு தெரியும் செல்லப்பன் சார் யார் யார்ட்டெல்லாம் பேச முடியும், தேவதாஸ் சார் யார் யார்ட்டெல்லாம் பேச முடியும் எனக்கு தெரியும். என்ன அப்படிப்பட்ட அந்த அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய, இன்று பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இதை பற்றியான அழுத்தத்தை ஏற்படுத்துவது. இந்த அழுத்தம் ஏற்படுத்தினால் அரசாங்கத்தை நாம் செயல்பட வைக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டம் அவசியப்படுகிறது. சாதியான படுகொலை இந்த தன்மையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த செயல்பாடு என்பது நிச்சயமாக நான் ஒரு கிராமத்தில் போய் பேசுகிறதுக்கும் இங்கே பேசுகிறதுக்கும் நிறைய வேறுபாட்டை நான் உணர்கிறேன். உங்களால் செயல்பட முடியும், அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். எனவே கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மத்தியிலே பேசுவதை விட இந்த அவை என்பது அதைவிட அதிகம் அழுத்தம் கொடுக்க வாய்ப்புள்ள அவை என்கிற முறையிலே நான் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த கள செயல்பாட்டில் பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாட்டில் இந்த பணிகள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு அமைப்பாக இந்த பணியை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்த துறையில் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய பெருமையெல்லாம் என்னென்னு கேட்டால், இந்த சாதியானவ படுகொலையில் பாதிக்கப்பட்ட அனுசியா நேற்று நாங்கள் தேர்வு செய்த 137 பேரில் அனுசியாவும் ஒரு செயல்பாட்டராக நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்பது எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொள்ளும். நீங்கள் அது குறித்தும் கூட உங்களுடைய சிந்தனைகளில் தீண்டாமை ஒழிப்பினுடைய செயல்பாடுகளை குறித்து உங்களுடைய சிந்தனையில் அதற்கும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்று வரை நான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து செயல்பட்டேன். எங்களுடைய அமைப்பு ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பு. 15 ஆண்டு காலம் 2008 15 ஆண்டு காலம் இந்த அமைப்பில் தீண்டாமை ஒழிப்பினுடைய செயலாளராக செயல்பட்டிருக்கிறேன். மிக அடுத்த தலைமுறை, மிக வீரியமான தலைமுறை உருவாகி வந்திருக்கிறது. எனவே நேற்றைய தினம் தொடர் சுகந்தி என்பவரை இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பொதுச் செயலாளராக தேர்வு செய்துவிட்டு உங்கள் மத்தியில் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து மற்றவர்களுக்கு மாற்றி கொடுத்த பிறகு நான் பங்கெடுக்கிற முதல் கூட்டம் என்கிற முறையில் எனக்கும் இது வாழ்க்கையில் மிக முக்கியமான கூட்டம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக ஒரு 2-3 நிமிடத்தில் நம்முடைய கூட்டத்தை நிறைவு செய்வோம். மிக சிறப்பான இந்த உரை உணர்ச்சி பூர்வமானது. சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற, நிறைவு வருகின்ற இந்த தீண்டாமை சம்பந்தமான மிக சிறந்த உரையை ஆற்றிய மதிப்பிற்குரிய தோழர் சாமுவேல் ராஜ் அவர்களை பாராட்டு விதமாக கரகோஷம் விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.